வணக்கம் நண்பர்களே. ஒரே ஒரு காய்கறி உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தும். உடலுக்கு இயற்கையான சக்தியை தரும். உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பயன்படும். விளையாட்டு வீரர்கள் கூட அவங்களுடைய உடலுக்கு ஸ்டாமினா பவருக்காகவும் எனர்ஜிக்காகவும் இந்த ஒரு ட்ரிங்கை தான் குடிக்கிறாங்க. அதுதாங்க பீட்ரூட். பீட்ரூட்டை 7 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டா உண்மையில என்ன நடக்கும் தெரியுமா? இன்னைக்கு வீடியோல 7 நாட்கள்ல உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் பீட்ரூட் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளையும் பார்க்க போறோம். யாரெல்லாம் இந்த பீட்ரூட் ஜூஸை குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்க கூடாது, சரியான முறையில எப்படி தயாரித்து எவ்வளவு அளவு ஒரு நாளைக்கு குடிக்கணும், எந்த நேரத்துல நம்ம குடிச்சா அதிகமான பலன்கள் நம்ம உடலுக்கு கிடைக்கும், எல்லாத்தையும் நம்ம விரிவா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். இப்போ பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். பீட்ரூட் ஒரு சாதாரண கிழங்கே கிடையாதுங்க. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஏராளம். இதில் விட்டமின் சி, போலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் B9, பொட்டாசியம், இரும்பு, மெக்னீசியம், மேங்கனீஸ், நார்ச்சத்துகள், நேச்சுரல் நைட்ரேட், பீட்டலைன் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதில் இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் அதனுடைய சிவப்பு நிறத்துக்கு காரணமாக இருக்குது. ஸோ இந்த பீட்டலைன் தான் உடலுக்கு நிறைய சத்துக்களையும் சக்திகளையும் கொடுக்கக்கூடியது. இது உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதனால தான் செல்கள் பாதுகாக்கப்படுது. அதனால தான் நம்ம ரொம்பவுமே இளமையாக இருக்கோம். பீட்ரூட் ஜூஸை குடித்தா இளமையாக இருப்போம்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா இது ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடும் தன்மை இந்த பீட்ரூட் ஜூஸ்க்கு இருக்குது. ஸோ நம்மளுடைய செல்கள் பாதுகாக்கப்பட்டால் நம்ம இளமையாக இருப்போம். செல்கள் அதிகமாக தாக்கப்பட்டால் முதுமையை அடைஞ்சிருவோம். அதுதான் உண்மையான ரீசன். பீட்ரூட் ஜூஸ் குடித்தா முதல் 1லேருந்து 7 நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் நாளில் பெரிய மாற்றம் எதுவுமே தெரியாது. ஆனால் உடலில் நைட்ரிக் ஆக்சைடு உருவாக ஆரம்பிக்கும். இதனால் இரத்த நாளங்கள் விரிவடையும். இரத்த ஓட்டம் உடலில் மேம்படும். நிறைய பேருக்கு இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறதுனால தான் கைவலி, கால் வலி, இந்த வலியெல்லாம் வரும். ஏன்னா நம்ம உடம்புல ரத்தம் சீராக இயங்கிருச்சுனாவே எந்த ஒரு வலியுமே இருக்காது. ஸோ அங்கே ரத்த ஓட்டம் அந்த இடத்துல இல்லைன்னா தான் வலி ஏற்படும். அடுத்து 2வது நாள் திருப்பி நீங்கள் பீட்ரூட் ஜூஸை எடுக்கும்போது என்ன ஆகும்னா, உடற்பயிற்சி செய்யும் போது வரக்கூடிய அந்த உடல் சோர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். நீங்கள் ரொம்பவுமே எனர்ஜெட்டிக்காக ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஏன்னா உடற்பயிற்சி செய்கிறவங்க எடுக்கும்போது தான் தெரியும். ஸோ நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் அப்படி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. இது தசைகளுக்கு ஆக்சிஜனை சற்று திறமையாக செல்றதுக்கு இது உதவியாக இருக்குது. அடுத்து 3வது நாள் நீங்கள் பீட்ரூட் ஜூஸை குடிக்கும்போது செரிமானத்தில் சிறிய முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால இது மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். அடுத்து 4வது நாள் என்ன ஆகும்னா, காலையில் எந்திரிக்கும் போதே அவ்வளவு ஆக்டிவாக சுறுசுறுப்பாக நீங்கள் எந்திரிப்பீங்க. ஸோ நீங்கள் என்றைக்குமே உணராத அளவுக்கு நீங்கள் ரொம்பவுமே ஆக்டிவாக இருப்பீங்க. மற்ற நாளில் நீங்கள் ரொம்ப சோர்வாக இருப்பீங்க. ஆனால் இந்த பீட்ரூட் ஜூஸை குடித்த உடனே உங்களுக்கு எங்கேருந்து தான் எனர்ஜி வரும்னே தெரியாது. அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்பவுமே ஆக்டிவாக இருப்பீங்க. இது 4th நாளே உங்களுக்கு நடக்கும். ஸோ இது ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்வாக பொறுத்து முன்னாடியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்குலாம் 3rd டேயே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு 4th டே நடக்கும். அடுத்து 5வது நாள் என்னென்னா, உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்க ஆரம்பிக்குங்க. ஆனால் இது மருந்துக்கு மாற்றல்ல. நீங்கள் மருந்து மாத்திரை ஒரு புறம் சாப்பிட்டுட்டு நீங்கள் பீட்ரூட் ஜூஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது 5வது நாளே ரத்த அழுத்தம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிக்கும். அடுத்து 6வது நாள் நீங்கள் உடற்பயிற்சி செய்யக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் நல்ல ஒரு ஸ்டாமினா பவரை கொடுக்கும். நீங்கள் நல்லா விளையாடுறதுக்கும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் பீட்ரூட் ஜூஸை இனிமேல் நீங்கள் டெய்லி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் உங்களுக்கு வந்துடும் 6வது நாள். அந்த அளவுக்கு உங்கள் உடலில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். ஸோ உங்கள் உடலில் நிறைய வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும் 6th டேயே. அடுத்து 7வது நாள், ஒரு வாரத்தில் உடலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் இந்த ஜூஸை குடிக்கும்போது உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக்கப்படும், இரத்த ஓட்டம் சீராக இயங்கும், செரிமானம் நன்றாக
இயங்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து ஒரு நல்ல மாற்றத்த 7த் டேயே கொடுக்க ஆரம்பிச்சுரும். உங்களுடைய முகங்கள்லயும் சிறிதளவு மாற்றங்கள் ஏற்படும். நீங்களே அது நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. முன்னாடி உங்களுடைய முகம் வந்து சோர்வா, டல்லா இருந்திருக்கும். இப்ப பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரைட்டா இருக்கும். உங்களுடைய செல்கள் எல்லாமே புத்துணர்ச்சி அடைஞ்சிருக்கும். உங்களுடைய வறண்ட சருமம் கூட பளபளன்னு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ 7 நாட்கள்ல நல்ல ஒரு மாற்றத்த நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. நீங்க 7 நாட்கள் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இடைவெளி விட்டுட்டு, நீங்க வேணும்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா தொடர்ந்து 1 மாத கணக்கா நீங்க பீட்ரூட் ஜூஸ எடுக்கக்கூடாது. ஏன்னா, நீங்க தொடர்ந்து 1 மாதம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இல்லன்னா இடைவெளி விட்டுறணும். திருப்பி மறுபடியும் தொடர்ந்து 1 மாதம் எடுக்கும்போது, உங்க உடல்ல நைட்ரிக் அளவு அதிகமாகி உடல்ல சில பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறேன்னு, ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு எடுக்கணும், ஸோ எந்த நேரத்துல குடிக்கணும் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 7 நாள் இவ்வளோ மாற்றம் நடந்துச்சுல்ல, ஸோ அதுல என்னென்ன நன்மைகள் உங்க உடலுக்கு கிடைச்சுச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துரலாம். பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கிட்டா இதயம் ஆரோக்கியமாக்கப்படும், இதய ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் நைட்ரேட் இருக்குல்ல, இது உடல்ல நைட்ரிக் ஆக்சைடாக மாறுதுங்க. இதனால பிளட் வெசல்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும், பிளட் ஃப்ளோ வந்து உடல்ல அதிகரிக்க ஆரம்பிக்கும், பிளட் ப்ரெஷர் வந்து குறையிறதுக்கு இது பயன்படுது. இதனால இதயத்தோடைய வேலை ரொம்பவுமே எளிமையாயிரும். இதனால இதய நோய் வராம முழுமையா நம்ம இதயத்தை காப்பாற்றுறதுக்கு இது ஒரு உதவியா இருக்குது. ஸோ அதனால பீட்ரூட் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இதயத்திற்கு. அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, ரத்த சோகைக்கு வந்து பீட்ரூட் வந்து ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஏன்னா நம்ம பீட்ரூட்ல வந்து இரும்பு சத்து இருக்குது. ஸோ வந்து இந்த இரும்பு சத்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடல்ல அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு பயன்படுது. இந்த இரும்பு சத்து வந்து உடல்ல ஹீமோகுளோபின் அளவா அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. அது கூடவே நம்ம விட்டமின் சி நிறைந்த உணவுகளை சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா, முழுமையான இரும்பு சத்து உடலால உறிஞ்சப்படும். இதனால ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியாவை நம்ம அடுத்து ஒரு நன்மை என்னன்னா, மூளைக்கு பீட்ரூட் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்குது. இது எப்படி அப்படின்னா, மூளைக்கு வந்து நல்ல பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப தேவைங்க. நைட்ரிக் ஆக்சைடு காரணமாக இது வந்து நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ வந்து மூளைக்கு போயிருது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதாக சொல்லக்கூடாது. ஸோ மெமரி பவர், கவன திறமைக்கு இது மறைமுகமாக இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து பயன்படுறதாக சொல்லப்படுது. அதனால பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள், குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாருமே வந்து பீட்ரூட் ஜூஸை வந்து தாராளமாக எடுத்துக்கிறலாம். அடுத்த ஒரு முக்கியமான நன்மை என்னன்னா, பீட்ரூட் ஜூஸ் வந்து உடற்பயிற்சி செய்கிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, வாக்கிங் அதாவது ரன்னிங், சைக்கிளிங் என்னென்ன உடற்பயிற்சி செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பீட்ரூட் ஜூஸை வந்து எடுத்துக்கும்போது அவங்க நிறைய நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த எனர்ஜி வந்து கிடைக்கும். முக்கியமாக விளையாட்டு வீரர்கள், அத்லெட்டிக்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் கூட பீட்ரூட் ஜூஸை தான் பயன்படுத்தி அவங்க வந்து நல்ல எனர்ஜெட்டிக்காக விளையாடுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு இது எல்லாருக்குமே நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி இது சருமத்திற்கு ரொம்பவுமே ஆரோக்கியத்தை கொடுக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின் சி காரணமாக செல்லோடைய அதாவது ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்லை வந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ நீங்கள் ரெகுலராக அந்த பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சருமம். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, பீட்ரூட் வந்து அது கொழுப்புக்களை எரிக்கும் தன்மை கொண்டதுங்க. அதனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பீட்ரூட் ஜூஸை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன்னா இது வந்து கலோரி ரொம்பவுமே குறைவு, ஆனால் நார்ச்சத்து அதிகம், வயிறு நிறைந்த ஒரு உணவையும் கொடுக்கும். ஸோ அதனால வெயிட் லாஸ் டயட்டில் இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பீட்ரூட் ஜூஸை யாரெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிட்னி ஸ்டோன் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது ஆக்சிலேட் கற்கள் வரலாறு இருக்கக்கூடியவர்கள் எடுக்கக்கூடாது. லோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க பீட்ரூட்டை சாப்பிடக்கூடாது. அடுத்து கிட்னி நோயாளிகள், அடுத்து வந்து சுகர் நோயாளிகள் வந்து எடுத்துக்கிறலாம், ஆனால் அளவு ரொம்பவுமே கம்மியாக எடுத்துக்கிறது, அளவு அதிகமாக எடுக்கக்கூடாது. ஸோ இவர்கள் எல்லாமே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுக்கான சிறந்த நேரம் வந்து காலை நேரம் தாங்க. காலையில் வெறும் வயிற்றில் பீட்ரூட் ஜூஸை வந்து எடுத்துக்கிறலாம். அப்படி எடுக்கிறதுனால நிறைய நன்மைகள் உடலுக்கு கிடைக்கும். ஆனால் அளவாக எடுக்கணும். ஒரு கிளாஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அதாவது ஒரு சின்ன பீட்ரூட்டில் ஹாஃப் பீட்ரூட்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லாவே தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி நீங்கள் அப்படியே குடிச்சிருங்க. இதில் வந்து ஜீனி எல்லாம் சேர்க்கவே வேண்டாம். ஜீனி சேர்க்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு தேவையான உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேறு ஏதாவது வேணும்னா நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு இல்லைன்னா தேன். முக்கியமாக பீட்ரூட் ஜூஸ் வந்து ஆல்ரெடி அது இனிப்பாக தான் இருக்கும். நீங்கள் இனிப்பே சேர்க்காம குடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. பீட்ரூட் ஜூஸை உங்களுடைய லைஃப் லாங் வந்து நீங்கள் ஹேபிட்டாக மாற்ற போகிறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் பயன்படுத்தணும்னா, வாரத்துக்கு 5 நாட்கள் மட்டுமே நீங்கள் பீட்ரூட் ஜூஸை குடிச்சிட்டு 2 நாட்கள் இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீட்ரூட் ஜூஸை மறுபடியும் 5 நாட்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் பீட்ரூட் ஜூஸை வந்து பயன்படுத்தணும். தினமும் நம்ம பயன்படுத்த தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் அதிகமாக குடிச்சிட்டிங்கன்னா சிறுநீரக கற்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தினமும் அளவாக எடுத்துக்கிறங்கள், இடைவெளி விட்டு விட்டு பயன்படுத்துங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.